சாதம் சம்பல். ஒரு 50 கிராம் நெய் ஊற்றிருக்கேன். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை எல்லாத்தையும் போட்டுடலாம். அப்புறம் தக்காளி போட்டுடலாம். மிளகாய் அது நல்லா வதக்கிடணும். ஓரளவு வதக்கினா போதும். அடுத்த காய் வதக்க வேண்டியது இருக்குல்ல. பச்சை குடமிளகாய், சிவப்பு குடமிளகாய், உருளைக்கிழங்கு, பீன்ஸ், கேரட் எல்லாத்தையும் ஒன்றா கலந்துடலாம். நல்லா கிளறி விட்டுறணும். வேகட்டும். நல்லா ரொம்ப வேகணும் இல்லை. ஏற்கனவே குக்கரில் சாதம் இப்போ ஒரு பாதி இலை வெந்தால் போதும். காய்கறிகள் ஒரு பாதி இலை வெந்தால் போதும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். 1.5 ஸ்பூன் போட்டுருக்கேன். அதையும் நல்லா கிளறி விட்டுறணும். காய்க்கு தேவையான உப்பு கலந்துக்கலாம். ஓரளவு பாதியெல்லாம் வந்துட்டு 1 ஸ்பூன் மஞ்சள் பொடி கலந்துக்கலாம். பாதியெல்லாம் வந்துட்டு இப்போ இதுலேருந்து 1/2 ஸ்பூன் காரப்பொடி, 1/2 ஸ்பூனுக்கு கம்மியாக மல்லிப்பொடி, சீரகப்பொடி சின்ன ஸ்பூனுக்கு 1 ஸ்பூன், காஷ்மீர் சில்லி பவுடர் ஒரு 1/4 ஸ்பூன் கொஞ்சம் கூட இது கலந்துக்கணும். கலருக்கு வேண்டி தான் போட்டிருக்கேன். அது போட்டு நல்லா கலந்துடும். அரை லெமன் புழிஞ்சு விட்டுருக்கேன். டேஸ்ட் கொடுக்கும். அதையும் நம்ம கலந்து விட்டுடலாம். தயிர் சட்னி கரண்டிக்கு 1 கரண்டியும் 1/4 கரண்டி 1/4 கரண்டி ஊற்றிருக்கேன். அதையும் நல்லா கலந்து விட்டுக்கிறோம். மல்லியும் புதினாவும் கலந்துக்கலாம். டம்ளருக்கு 1 டம்ளர் 1/4 டம்ளர் அரிசி போட்டிருக்கேன். இப்போ 1க்கு 1.5 தண்ணி ஊற்றணும். 1.5 டம்ளர் அரிசிக்கு 1/2 டம்ளர் தண்ணி. அவ்வளோதான். இது போதும். அதிகமாக ஊற்றினா கொஞ்சம் கூட ஊற்றினா குழஞ்சிரும். உப்பு ஏற்கனவே போட்டிருக்கோம். இது கம்மியாக போட்டுக்கலாம். நல்லா கொதிச்சுட்டு இப்போ அரிசி ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். அதை கலந்துக்கலாம். சாதாரண அரிசி தான், சாப்பாட்டு அரிசி தான் போட்டிருக்கேன் இன்றைக்கி. கலந்துடும். குக்கர் மூடி வச்சிடலாம். மூடி போட்டு 1 விசில் வந்தால் போதும். 2 விசில்லாம் கொஞ்சம் குழைய வச்சுக்கணும். 1 விசில்னால் நார்மல். 10 நிமிஷத்தில் வெஜிடபிள் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நல்லா உதிரியாக இருக்குது. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இதேமாரி செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஃபுல் வீடியோவும் பாருங்கள். ஒரு அடி பிடிக்காமல் தம் கட்டுறதுக்கு ஒரு தோசைக்கல் வச்சுருக்கேன் பாருங்கள். தோசைக்கல்லை லேசாக சூடு பண்ணிவிட்டு அதில் வச்சாலே போதும். நம்மளுக்கு தம் ஆயிரும். உதிரியாக இருக்குது பாருங்கள். 1 விசில் வச்சாலே போதும். கொஞ்சம் குழைய வேணும்னா 2 விசில் வைக்கணும். சாதம் சம்பல்.